ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டான ரவை குழிப்பணியாரம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பணியாரம் நம்ம செய்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 20 நிமிஷம் தாங்க ஆகும். ஆனால் இதை ஒரு கார சட்னியோடு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிப்பியை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 1 கப் அளவு ரவை சேர்த்துடலாம். நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் அரை கப் அளவு நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா கரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அந்த டைம்லேயே ரவை தண்ணி எல்லாத்தையும் இழுத்துக்கும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான தாளிப்பை ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து பொரிய விட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். உளுந்தும் கடலைப்பருப்பும் லைட்டாக வறுபட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுறலாம். ஒரு பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயத்தை. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா துருவிட்டு சேர்த்துடலாம். இது ஆப்ஷனல் தாங்க, உங்கள்கிட்ட கேரட் இல்லைன்னா நீங்கள் விட்டுறலாம். பாருங்கள், நம்மளுக்கு எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே ரவையில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால இந்த காய்க்கு மட்டும் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நம்ம இப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், ரவை எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தாளிப்பு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவு கொத்தமல்லியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவைப்பட்டதுன்னா 1லேருந்து 2 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவோட பதம் இந்த மாதிரி எடுத்து ஊற்றுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பணியாரம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இதில் 1/8 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க, குக்கிங் சோடா. இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கிளறிட்டு உடனே பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம பணியாரக்கல்லை நல்லா சூடுபடுத்திட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எல்லாத்துலேயும். இப்போ நம்ம பணியார குழி எல்லாத்துலேயுமே கொஞ்சமாக மாவு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு வேக விடுங்க. அப்போது தான் அவுட்டரில் கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா 2வது சைடையும் திருப்பி நல்லா வேக வச்சிடலாம். பாருங்கள், நம்மளுக்கு 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டான ரவை குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.